அனைவருக்கும் வணக்கம். பிஜிடிஆர்பி எக்ஸாம் வச்சுட்டா மேத்தமெட்டிக்ஸ்க்கு டெஸ்ட் பேட்ச் கொடுத்துட்டு வரோம். மொத்தம் 13 டெஸ்ட் கொடுக்குறோம். இந்த 13 டெஸ்ட்டில் 5 டெஸ்ட்டு கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். இன்றைக்கி 6வது டெஸ்ட்டு. ஸோ அதுக்கான டெஸ்ட் கொஷின்ஸும் நான் அனுப்பிட்டேன். டெஸ்ட்டும் முடிஞ்சது. லாஸ்ட்டு 5வது டெஸ்ட்டில் கேண்டிடேட் என்னென்ன ஸ்கோர் பண்ணாங்க அப்படின்ற டீட்டெயிலாக ஷேர் பண்ணியிருக்காங்க. ஸோ டெஸ்ட்டு முடிஞ்சோடனே நீங்கள் கூகுள் ஃபார்ம் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த டேட்டாவை வந்து நான் கலெக்ட் பண்ணி உங்களுடைய ஸ்கோர் வந்து ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு வந்து சொல்லிவிடுவேன். ஓகே. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா டெஸ்ட் 5க்கான ஸ்கோர் பார்த்துருவோம். சுகன்யா வந்து டெஸ்ட் 4 அட்டன் பண்ணி அவங்க கூகுள் ஃபார்ம் போட்டிருக்காங்க. 91 மார்க் எடுத்திருக்காங்க. ஸோ மகேந்திரன் 63 எடுத்திருக்காரு. கார்த்திகா 67, கோதை 83. ஸோ இவங்க வந்து ரெகுலராக ஸ்டாண்டர்டாக இந்த ஸ்கோர் பண்ணிடுறாங்க. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஜானகி 77 கொஞ்சம் குறைஞ்சிருக்கீங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கவிதா 92 இவங்க ஸ்டாண்டர்டாகவே இருக்காங்க. லாஸ்ட் டெஸ்ட்லேருந்து லாஸ்ட்டு 4 டெஸ்ட்டுமே நல்ல ஸ்டாண்டர்ட் ஸ்கோர் தான் பண்ணிட்டு வராங்க. ஸோ 90 above தான் எடுத்துகிட்ருக்கீங்க. வெரி குட் ஸ்கோர். ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா செல்லதுரை வந்து 83 எடுத்திருக்கீங்க. அதுக்கப்புறம் பி மோகன் 84 எடுத்திருக்கீங்க. கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணிக்கிங்க. ஸோ எஜுகேஷன் சைக்காலஜி கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க. அது நீங்கள் கண்டிப்பாக படிக்கணும். ஓகே. அடுத்து வந்து பாகுப்பிரியா 96 ஸ்டாண்டர்ட் ஸ்கோர் எடுக்கிறீங்க. ஸோ செம ஸ்கோர் இது 96ன்றது. ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஜெயலக்ஷ்மி 88 எடுத்திருக்கீங்க. ஸோ எல்லாமே ரெகுலராகவே ஸ்கோர் பண்ணுறவங்க. ஓகே. கார்த்திகை கணபதி எம் அப்படின்றவங்க ஃபஸ்ட்டு டெஸ்ட் எடுத்தது வந்து 105 போட்டிருக்காங்க. ஸோ மீதி டெஸ்ட் ஏன் அவங்க எழுதலன்னு தெரியல. அடுத்து மகாலட்சுமி எம் வந்து 82 எடுத்திருக்கீங்க. அடுத்து இலக்கியா எஸ் வந்து 54. ஸோ இங்கே பாருங்கள், பாலகிருஷ்ணன் 96 எடுத்திருக்கீங்க. எம் மூர்த்தி 80 எடுத்திருக்கீங்க. ஹேமப்பிரியா 89, வெரி குட் ஸ்கோர். ஸோ ஜென்சி வந்து 88 எடுத்திருக்கீங்க. நளினி 95. ஸோ நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது. ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இவ்வளோ பேருமே நம்மளுக்கு என்ன பண்ணுறாங்கன்னா 90 above 80 aboveலாம் ஸ்கோர் பண்ணியிருக்கீங்க. ஸோ கண்டிப்பாக போஸ்டிங் வாங்கிடுவீங்க உறுதியாக என்னால் சொல்ல முடியும். ஸோ இருக்கிற டேஸில் கொஷின்ஸ் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். டெஸ்ட் எது கொஷினை நம்ம மார்க் எடுத்துட்டோம் அப்படின்னு விடாமல் அகைன் அதை ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். அது எல்லாமே உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நந்தினி ராமலிங்கம் 73 எடுத்திருக்கீங்க. கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணுங்கள். 85க்குள்ளே வாங்க. ஸோ மேக்ஸில் 85 ஸ்கோர் பண்ணிட்டீங்கன்னா ஓரளவுக்கு நீங்கள் வந்து எஜுகேஷன் சைக்காலஜி கை கொடுத்துரும். ஓகே. ஸோ நல்ல ஸ்கோர் தான். அது எல்லாமே நல்ல ஸ்டாண்டர்டாக மார்க் பண்ணியிருக்கீங்க. ரொம்ப நன்றி. ஸோ இந்த 75, 72 இருக்கவங்களாம் கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணுங்கள். அகைன் கொஷின்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு வந்து தெரியாத கான்செப்ட்லாம் கொஞ்சம் கவர் ஆகிடும். எக்ஸாம்லேயும் நல்ல ஸ்கோர் வந்துடும். ஸோ இது எல்லாமே நல்ல இம்ப்ரூவ்மெண்ட்டுக்கான சைன் தான். ஓகே. ஸோ எல்லாமே வந்து நல்லா பண்ணுறீங்க. இந்த 72, 74 இருக்கிறவங்க கொஞ்சம் 80+ வாங்க. ஓகே. 80+ன்றது நல்ல ஸ்கோராக இருக்கும். ஓகே. மேத்தமெட்டிக்ஸை பொறுத்தளவுக்கு இங்கே பாருங்கள், ஆதித்யா 95 எடுத்திருக்கீங்க. வெரி குட் ஸ்கோர். ஸோ 5th டெஸ்ட்டில் இவ்வளோ ஸ்கோர் பண்ணதெல்லாம் பெரிய விஷயந்தான். ஏன்னா கொஷின்ஸ்க்கு வந்து கொஞ்சம் மாடரேட் பண்ணி டஃப்பாகவும் கேட்டிருந்தேன். நிறைய பேர் கமெண்ட்டும் கொடுத்துருந்தீங்க. ரொம்ப நன்றி. நிறைய பேர் பிளஸ்ஸிங்ஸும் கொடுத்துருந்தீங்க. நல்லா சூப்பராக இருந்துச்சு சார், நல்லா பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி டெஸ்ட்டு 6க்கான கொஷின்ஸ் பார்த்துருவோம். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சீரீஸ் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ் கொடுத்துட்டு ரேடியஸ் ஆஃப் கன்வர்ஜன்ஸ் கேட்குறேன் ஃபார் ஏஎனுக்கு. அதாவது டொமைன் ஆஃப் கன்வர்ஜன்ஸ் தான் கண்டுபிடிக்கணும். அதுக்கப்புறம் இந்த சீரியஸ் வந்து கன்வர்ஜ் ஆகுமா டைவர்ஜ் ஆகுமான்ற கான்செப்டில் கேட்டிருக்கேன். அடுத்து h of x equal to summation n from 0 to infinity n factorial into x power n. இந்த சீரிஸோட ரேடியஸ் ஆஃப் கன்வர்ஜன்ஸ் என்ன? மேக்ஸிமம் ரேடியஸ் ஆஃப் கன்வர்ஜன்ஸ் கொஸ்டின்ஸ் நிறையா இருக்கும். ஸோ அதை பார்த்துக்குங்க. அடுத்து இது வந்து எந்த சீரியஸ்னு சொல்லி கேட்டிருக்கேன். இது வந்து cos x. இதெல்லாம் ப்ரீவியஸ் டிஆர்பி கேட்ட கொஸ்டின்ஸ் தான். அடுத்து பார்த்தீங்கன்னா சப்போஸ் இந்த லிமிட் சுப்ரீம் ஆஃப் n வந்து எல்லா இருந்தால் ரேடியஸ் ஆஃப் கன்வர்ஜன்ஸ் வந்து 1/l இருக்கும். ஸோ இது போல் நிறைய கொஷின்ஸ் இருக்கும். ஸோ நிறைய இன்ட்ரெஸ்டிங் கொஷின்ஸ் வந்து நீங்கள் எக்ஸாம் போகிறதுக்குள்ள நிறையா ஒர்க் அவுட் பண்ணி பார்ப்பீங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இந்த sin x உடைய சீரிஸ் எக்ஸ்பான்ஷன். ஸோ இதனுடைய இன்டர்வல் ஆஃப் கன்வர்ஜன்ஸ் என்னன்றதை கேட்டிருக்கேன். ஸோ இது எல்லாமே டீட்டெயில் சொல்யூஷனும் நான் டிஸ்கஸ் பண்ணி சொல்யூஷனும் போட்டிருக்கேன். அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த பீசஸ் பீரியாடிக் கன்யூஸ் ஃபங்க்ஷன் எடுத்து 2π பீரியாடியாக இருக்கும்போது ஃபோரியர் கோஎஃபிஷியன்ட் வந்து ஏன் வந்து என்ன கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணும் அப்படின்னா ஆர்டர் ஆஃப் 1/n சாட்டிஸ்ஃபை பண்ணும். ஸோ ஆப்ஷன் பி இதுக்கு கரெக்டு. விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஒன் ஆஸ் கொஸ்டின் டேர்ம்ஸ் ஆஃப் ஃபோரியர் சீரிஸ். அதாவது சைன் டேர்ம்லாம் கட் ஆகிடும். அப்படின்னா என்ன ஆகும்னா உங்களுக்கு வந்து ஈவன் ஃபங்க்ஷன் வரதை மட்டும் நீங்கள் செலக்ட் பண்ணால் போதும். ஓகே. ஏன்னா இப்போது உங்களுக்கு வந்து சைன் டேர்ம் கட் ஆகணும்னா அது கூட மல்டிப்ளை ஆகிற ஈவன் ஃபங்க்ஷனாக இருக்கணும். அப்போ ஈவன் ஃபங்க்ஷன் வந்து ஆட் ஃபங்க்ஷன் கன்வெர்ட் ஆகிடும் அந்த இன்டர்வல். அப்போ எது ஈவன் ஃபங்க்ஷன் உங்களுக்கு தெரியும். ஓகே. ஸோ இது வந்து உங்களுக்கு ஒரு ஆடு, இதுவும் ஆடு, இதுவும் ஆடு, இதான் உங்களுக்கு ஈவன் ஃபங்க்ஷன்.
ஸோ போல் நிறைய ஷார்ட்கட் இருக்குது. ஸோ இது ஆப்ஷன் ஏ வந்துடும். பெசல் பார்சலர்ஸ் ஐடென்டிட்டி இது ரொம்ப முக்கியமானது. ஸோ இப்போ நிறைய இன்ட்ரெஸ்டிங் கொஷின்ஸ் வந்து ஃபூரியர்லையும் கேட்டிருப்பேன். ஓகே, ஃபூரியர் சீரீஸில் நிறையா கொஷின்ஸ் இருக்கும். ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஜோர்டன் கனானிக்கல் ஃபார்ம்ஸ், இதெல்லாமே செம்ம கொஷின்ஸ் தான். ஸோ இது எல்லாமே கரெக்டாக எழுதிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். உங்கள் மார்க் வந்து நெக்ஸ்ட் டெஸ்ட்டில் பார்ப்போம். ஸோ எப்படி இருக்குன்றது நீங்கள் சொல்லுவீங்க. உங்களுடைய ஃபீட்பேக்கில் நான் செக் பண்ணிப்பேன். ஓகே, இதெல்லாம் வந்து ரிப்பீட்டட் கொஷின்ஸ் மாரி தான் இருக்கும். பட் நம்ம ஒரு சிலது ஆவரேஜ் லெவலாகவும் கொஷின்ஸ் கேட்டாகணும் இல்லையா, அதனால் இதெல்லாம் அந்த கொஷின்ஸ் கேட்டிருப்பேன். ஸோ லிமிட் இன்ஃபிமம், லிமிட் சுப்ரீமம், ஆட் அண்ட் ஈவன் டேர்ம், அடுத்து ஈவன் டேர்ம் எங்கே போதும், ஆட் டேர்ம் எங்கே போகுதுன்னு செக் பண்ணிட்டா போதும். அடுத்து ஒரு பவுண்டரி சீக்வன்ஸோட லிமிட் சுப்ரீமம், லிமிட் இன்ஃபிமம் ஆல்வேஸ் எக்ஸிஸ்ட் ஆகுமா, டஸ் நாட் எக்ஸிஸ்ட் அப்படின்னு தான் கேட்டிருக்கேன். ஸோ பவுண்டரி சீக்வன்ஸ் பொறுத்தளவுக்கு லிமிட் சுப்ரீமம், லிமிட் இன்ஃபிமம் ஆல்வேஸ் எக்ஸிஸ்ட் ஆகும். ஸோ பவுண்டரி சீக்வன்ஸில் இது வந்து சீரிஸ் வந்து டைவர்ஜ் ஆகும், ஏன்னா ஆசிலேட் அப்போது டைவர்ஜ் ஆகும். ஸோ இதுக்கு லிமிட் சுப்ரீமம் வந்து என்ன 1, லிமிட் இன்ஃபிமம் வந்து உங்களுக்கு 0. ஸோ பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ கரெக்டு. ஸோ நம்பர் ஆஃப் ஜோர்டன் பிளாக்ஸ் இன் ஜோர்டன் கனானிக்கல் ஃபார்ம் ஈக்குவல் டு என்னன்னு சொல்லி கேட்குறாங்க, ஜாமெட்ரிக் மல்டிப்ளிசிட்டி. இதெல்லாம் நமக்கு தெரியும். விச் ஆஃப் த ஃபாலோவிங்ஸ் ரிங் இஸ் அ ஃபீல்டுன்னு சொல்கிறாங்க. பி இஸ் அ ப்ரைமாக இருந்தால் இசட்என், என் இஸ் அ ப்ரைமாக இருந்தால் இசட்என் இஸ் அ ஃபீல்டு நமக்கு தெரியும். இது வந்து உங்களுக்கு தெரியும். இது லெஃப்ட் கேன்சலேஷனில் யூஸ் பண்ணப்போ பி ஈக்குவல் டு சின்னு கிடைச்சிடும். ஸோ இது போல் நிறைய நிறைய ஈஸியாக சாதாரணமான கொஷின்ஸ்லாம் இருக்கும். பட் கான்செப்ட் வைஸாக கொஷின்ஸ் எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ இந்த ஸ்ட்ராங்கில் நீங்கள் பேசிக்ஸ் ஃபவுண்டேஷன் நல்லா வச்சுக்கிட்டிங்கனாவே நீங்கள் எல்லா எக்ஸாமும் கிளியர் பண்ணிடலாம். ஸோ டிஆர்பி படிக்கிறது வந்து ரொம்ப நல்லது. ஏன்னா எல்லா சப்ஜெக்ட்டுக்குமே, அதாவது இப்போ டிஎன் செட்டு எழுதுறீங்க, இல்லை சிஎஸ்ஏஆர் எழுதுறீங்க, காலேஜ் டிஆர்பி எழுதுறீங்க, பாலிடெக்னிக் டிஆர்பி எழுதுறீங்க அப்படின்னா பிஜி டிஆர்பி வந்து பெரிய சப்போர்ட். யாரெல்லாம் பிஜி படிக்கிறாங்க அவங்களாம் டிஎன் செட்டு கிளியர் பண்ணியிருப்பாங்க. பாலிடெக்னிக் கிளியர் பண்ண முடியும், காலேஜ் டிஆர்பி கிளியர் பண்ணலாம். இப்போது நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, இதெல்லாம் பேசிக்ஸ் வந்து ஸ்ட்ராங் பண்ணிக்கிறோம். சிஎஸ்ஆர் எக்ஸாம் நல்லா பேசிக், ஒரு சிலது மெமரி பண்ணுவோம் பிஜி டிஆர்பியில், ஆனால் சிஎஸ்ஆரை பொறுத்தளவுக்கு அது மெமரி பண்ண ஒர்க் ஆகாது. ஸோ நம்ம படிக்கும் போதே கவுண்டர் எக்ஸாம்பிள் கொடுக்க கற்றுக்கணும். ஒரு ஸ்டேட்மெண்ட் ஃபால்ஸ்னா ஃபால்ஸ்க்கான கவுண்டர் என்ன அப்படின்னு பார்க்கணும். ஒரு ஸ்டேட்மெண்ட் ட்ரூன்னா ஆல்வேஸ் ட்ரூக்கான கண்டிஷன்ஸ் என்னன்னு செக் பண்ணணும். ஸோ இது போல் நிறைய ஐடியாஸ் இருக்குது. ஸோ அதெல்லாம் நல்லா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. நம்ம மழை கணக்காக படிக்க வேண்டியது இருக்கும் பிஜிடிஆர்பி பொறுத்தளவுக்கு. பட் படிச்சுட்டா நம்ம சப்ஜெக்டில் ரொம்ப சைன் ஆகிடலாம். ஓகே, இது உங்களுக்கு தெரியும். எஃப் ஆஃப் Z2 மைனஸ் எஃப் ஆஃப் Z1, இது வந்து செகண்ட் ஃபண்டமெண்டல் தியரம் ஆஃப் கால்குலஸ். ஸோ ரொம்ப முக்கியமான தியரம் அது. அது எல்லாமே அப்ளிகேஷனே கேட்டிருப்பேன். நீங்கள் அது எப்படின்னு ஃபீல் பண்ணி கூட பார்த்துருக்க மாட்டீங்க. பட் அதில் ஒரு சில அப்ளிகேஷன்ஸ் இருக்குது, அதெல்லாம் நீங்கள் நல்லா கவனிக்கணும். ஓகே, ஸோ எஃப் அனாலிட்டிக்கு, எஃப் டேஸ் அனாலிட்டிக்கு, அப்போ இன்டெக்ரல் வேல்யூ 0 சாதாரணமாக அடிக்கணும். எஃப் அனாலிட்டிக்கு, எஃப் டேஸ் அனாலிட்டிக்கு ஒரு இந்த கான்டூரில் பார்த்தீங்கன்னா மாடிசிட்டிக்கு 1 ஃபங்க்ஷன் ஆகுது, அனாலிட்டிக் ஆகுது, அப்புறம் எஃப் டேஸோட வேல்யூ வந்து 0 ஆகிடும். இப்படி தான் நீங்கள் பார்க்கணும். இப்போ எஃப் ஆஃப் Z பார் கொடுத்துக்கிறேன், பட் இது கான்டர் இன்டெகிரேஷன் நீங்கள் போட்டாகும். மாட் Z ஈக்குவல் டு 1 கொடுத்துருக்கேன் இல்லைங்களா, அப்போ மாட் Z ஸ்கொயர் ஈக்குவல் டு 1 எடுத்துக்கிட்டு Z இன்ட்டு Z பார் ஈக்குவல் டு 1 போட்டிங்க அப்படின்னா Z பாரோட வேல்யூ வந்து 1/Z. ஸோ ஃபங்க்ஷன் வந்து Z பார் தான் கொடுப்பீங்க. அப்போ இன்டெகிரல் ஓவர் மாட் Z ஈக்குவல் டு 1/Z dz பார்க்குறீங்க. அப்போ இது Z ஈக்குவல் டு 0 ஃபங்க்ஷன் வந்து லைஸ் இன்சைடாக வந்துடுது. அப்போ 2πi. ஸோ சாதாரண விஷயம், புரியுதுங்களா? இதெல்லாம் நீங்கள் ரொம்ப ரிஸ்க் எடுக்கக்கூடாது. இது வந்து அனாலிட்டிக் ஃபங்க்ஷன் மாட் Z ஈக்குவல் டு 1 கான்டோரில், அப்போ இன்டெகிரல் வேல்யூ 0. இது போல் நிறையா அப்படியே இப்படின்றதுக்குள்ளே அடிச்சுட்டு போகலாம். அப்படியே ஒவ்வொரு செகண்டுக்கும் அப்படியே ஷார்ட்டாக தள்ளிட்டு போயிட்டே இருக்கலாம். இது வந்து உங்களுக்கு டேரெக்டாக கேட்குறேன், கோஷி-கோஷார்ட் தியரம், என்னது காச்சி-கோஷார்ட் தியரம். எஃப் இஸ் அனாலிட்டிக் சிம்பிள் கண்டக்டிவ் டொமைன் டிஆ இருந்தால் தென் எனி கான்டோர் சி ஓவர் இன் டியில் இன்டெகிரல் ஓவர் எஃப் ஆஃப் Z dz வந்து 0 ஆகும். ஸோ இது எப்போ யூனிஃபார்ம் கன்டினியூஸ், இந்த ஃபங்க்ஷன் யூனிஃபார்ம் கன்டினியூஸ் ஆகுதான்னு பார்க்கணும். லிப்சிஸ் சாட்டிஸ்ஃபை பண்ணாலும் நாட் யூனிஃபார்ம் கன்டினியூஸான்னு செக் பண்ணணும். ஸோ எப்படி செக் பண்ணுவீங்க? ஸோ லிப்சிஸ் வராது, தப்பு. யூனிஃபார்ம் கன்டினியூட்டி வராது, ஏன்னா என் பாயிண்ட் லிமிட் எக்ஸிஸ்ட் ஆகணும். பாயிண்ட் அட் இன்ஃபினிட்டி லிமிட் டஸ் நாட் எக்ஸிஸ்ட், அப்போ நாட் யூனிஃபார்ம் கன்டினியூட்டி. ஸோ பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி கரெக்ட். இப்போ நிறைய கான்செப்ட் இருக்குது, நிறைய வீடியோ கொடுத்துருக்கேன். இதுக்கெல்லாம் எக்ஸ்ப்ளனேஷன் ப்ராப்ளம்ஸும் நான் கொடுத்துருக்கேன். ஸோ இதுலேயே அப்படியே எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குற மாதிரி கீ கொடுத்துருப்பேன். ஸோ இமிடியேட்டாக டெஸ்ட் பேட்ச் ஜாயின் பண்ணுங்கள். இப்போது மொத்தம் 13 புக்லெட் இல்லைங்களா, இன்னையோட 6 புக்லெட் முடியுது. அப்போது இந்த 6 புக்லெட்டுமே மொத்த பிஜி முடிச்சிட்டேன். நீங்கள் என்ன செக் பண்ணி பாருங்கள், மொத்த பிஜி டிஆர்பியும் முடிஞ்சிச்சு. இதுவே தான் திரும்ப ரொட்டீனாக நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். ஸோ அப்போ மீதி 9 என்ன சார் மீதி 7 என்ன சார் பண்ணுவீங்க அப்படின்னா, நிறைய கொஷின்ஸ் வந்து புதுசாகவும் கேட்பேன், ரிப்பீட்டேஷனையும் வரும். பட் கொஷின்ஸ் சேமாக வராது, ஒரு சிலது மாற்றி கேட்பேன். அப்போது மொத்தம் 13 நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிட்டோம்னா போஸ்டிங் கன்ஃபார்முங்க. 110 அடிக்கிறோம், புரியுதுங்களா? 13 நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிட்டா 110 அடிப்போம். நீங்கள் 5 டெஸ்ட்டுக்கு மேலே நீங்கள் எந்த ஒரு டெஸ்ட் அட்டன் பண்ணாலும் கண்டிப்பாக நீங்கள் ஃபுல் மார்க் எடுத்தாகணும். 5 டெஸ்ட்டுக்கு மேலே நீங்கள் எந்த ஒரு டெஸ்ட் எடுத்தாலும் 110க்கு 110 அடிக்கணும். அப்படி இல்லைனா 100 ப்ளஸ்னாச்சும் நீங்கள் ஸ்கோர் பண்ணணும்.
என்ன ரீசனு, மொத்த பிஜியும் இந்த 5 டெஸ்ட்டுக்குள்ளே முடிச்சிட்டேன்றேன். அப்போ திரும்ப திரும்ப அதை ப்ராக்டிஸ் பண்ணிட்டு அந்த மாடலில் சார் எதனா கொஷின் கேட்டிருக்காரா அப்படி தான் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணி வரணும். ஸோ அப்போது நீங்கள் டெஸ்ட் எழுதிட்டு அந்த கொஷின் தூக்கி போடக்கூடாது, ரொம்ப தப்பு. இந்த ஃபங்க்ஷன் யூனிஃபார்ம் கன்யூஷன் கேட்டாங்கன்னா கிடையாது. ஏன் இப்போ ஆரில் யூனிஃபார்ம் கன்யூஷனா கிடையாது, ஏன்னா டெரிவேட்டிவ் அன்பவுண்டட். அப்படி கூட டெரிவேட்டிவ் பவுண்டட் சி, அப்போ ஆப்ஷன் சி கரெக்ட். இது போல் எல்லா ஏரியாவும் உங்களுக்கு மாட்டணுங்க. அதுக்கு முன்னாடியே ஒரு க்ளூ மாதிரி கொடுத்துருங்க பாருங்க. f is differentiable, derivative is bounded இருந்தால் then f is uniformly continuous or Lipschitz எது வேணால் சாட்டிஸ்ஃபை பண்ணும். sin x வந்து பவுண்டட் ஃபங்க்ஷனான r வந்து யூனிஃபார்ம்லி கன்டினியூஸ், ஏன்னா இது பவுண்டட் ஃபங்க்ஷன், டெரிவேட்டிவ் பவுண்டட் ஆகும். இது வந்து நாட் யூனிஃபார்ம் கன்டினியூஸ், ஏன்னா எக்ஸ் இப்போ இது வந்து டிஃபரன்ஷியேட் பண்ணுறீங்க அப்படின்னா f dash of x பாருங்க. ஸோ sin x டிஃபரன்ஷியேட் பண்ணால் cos x, அப்புறம் x ஸ்கொயரை டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது 2x போடுறீங்க. இது வந்து அப்சல்யூட் வேல்யூ f dash வந்து பவுண்ட் கொடுக்க முடியுமா, கொடுக்க முடியாது. ஓகே, ஸோ நாட் யூனிஃபார்ம் கன்டினியூட்டின்றது ட்ரூ. கண்டினியூஸ் பட் நாட் யூனிஃபார்ம் கன்டினியூஸ்ன்றது ட்ரூ. அப்போ இது அப்போ வந்து சி போடணும். ஒரு சிலது மாற்றி அடிச்சிடாங்க, ரொம்ப முக்கியம். இது வந்து நெசசரி கண்டிஷன் பார்த்த யூனிஃபார்ம் சீக்வன்ஸ் வெர்ஷன். சப்போஸ் 2 சீக்வன்ஸ் எடுக்கிறீங்க, டிஃபரன்ஸ் டென்ஸ் டு 0 வந்தால் ஃபங்க்ஷன் வேல்யூ தோஸ் சீக்வன்ஸ் வேல்யூ டிஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா கன்வெர்ஜ் டு 0 ஆகும். ஸோ இது வந்து நெசசரி கண்டிஷன். எவ்ரி கன்டினியூஸ் ஃபங்க்ஷனான க்ளோஸ் பவுண்டட் இன்டர்வல் இஸ் யூனிஃபார்ம் கன்டினியூஸ் இன்னும் ஆரில். அது இன்டர்வல்னு சொல்கிறதால நம்ம ஆட் பண்ணுறோம், ஆர்னு எடுத்துக்கிறோம். ஸோ ஆர்னு மென்ஷன் பண்ணல சார், இது இன்டர்வலுங்க, இன்டர்வல்னு சொல்லிட்டாங்க. இன்டர்வல் ஆரில் தானே பேச முடியும். ஸோ இது வந்து யூனிஃபார்ம் கன்டினியூஸ்னா கிடையாது. 1ல் ஃபைனைட் லிமிட், 0ல் இன்ஃபைனைட் அப்படி வராது. என் பாயிண்டில் லிமிட் எக்ஸிஸ்ட் ஆகும், அப்போ நாட் யூனிஃபார்ம். ஸோ இது போல் ஒரு ஃப்ளோ வருங்க, இல்லை சரன்னு தட்டி தூக்கிட்டு போயிட்டே இருக்கலாம். இது வந்து கண்டிஷனல் கன்வர்ஜன் தான், அப்சல்யூட் கன்வர்ஜன்ஸ் கிடையாது. அப்சல்யூட் போட்டிங்கன்னா 1/n வந்துடும், அப்போ டைவர்ஜ் ஆகும், அப்போ கன்டினியூஸ். இதெல்லாம் வந்து பாருங்களேன், சும்மா அப்படியே இப்படி இது போல் கொஷின்லாம் இருக்கும், நீங்கள் பாருங்கள், இதெல்லாம் இருக்கும். அப்படி இருக்கும்போது நீங்கள் என்ன பண்ணணும், பலார்னு அடிச்சு தள்ளிட்டு போயிட்டே இருக்கணும். இதெல்லாம் ஒன்றுமே இல்லைடா அப்படின்ற அளவுக்கு இருக்கணும். இங்கே பாருங்களேன், இது செம்ம கொஷின். எக்ஸை வந்து ஆர் கொடுத்துட்டாங்க, எக்ஸை வந்து இன்ஃபினைட் ப்ராடக்ட் டிஃபைன் பண்ணிட்டாங்க. இது ப்ராடக்ட் டோபாலஜி, பாக்ஸ் டோபாலஜி நீங்கள் எது வேணால் கன்சிடர் பண்ணிக்கலாம். பட் அதுதான் எங்கள் கொஷினே கேட்டிருக்கேன். சப்போஸ் த ஃபங்க்ஷன் ஒய் எஃப் ஃப்ரம் ஒய் டு எக்ஸ் கண்டினியூஸ் இஃப் அண்ட் லீவ் த கோஆர்டினேட் ஃபங்க்ஷன் எஃப்ஐ ஃப்ரம் ஒய் டு ஆர் வந்து கன்டினியூஸான்னு சொல்லி கேட்குறாங்க. எப்போ பாக்ஸ் டோபாலஜியில், ப்ராடக்ட் டோபாலஜியில், மெட்ரிக் டோபாலஜி எழுதுவோ, மேட்ரிக்ஸ் டோபாலஜின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இந்த ப்ராடக்ட் டோபாலஜி பொறுத்தவரைக்கும் பாக்ஸ் டோபாலஜி மேப் வந்து கண்டினியூஸ். இது போல் நிறையா இருக்குங்க, செம்மையாக பண்ணலாம். இங்கே பாருங்களேன், n not equal to -1க்கு என்ன வரும், n equal to -1க்கு என்ன வரும், n equal to -1க்கு 2πi, n not equal to -1க்கு 0. அப்போது இந்த வந்து this integral value is 0. இப்போ பாருங்களேன், இதிலே நான் ஆப்ஷனாக கொடுத்துட்டு என்ன சாய்ஸ்ன்னு ட்ரூவாக கேட்குறேன், போத் a and b are true அப்படி தான் வரும். ஸோ நான் என்ன பண்ணியிருக்கணும், இது நான் உங்களுக்கு இதை காட்டியிருக்கக்கூடாது. பட் கொஷின்லேயே ஆன்சர் இருக்குது, ஆனால் நீங்கள் அதை தப்பு பண்ணியிருப்பீங்க. ஒரு சில உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகிருக்கும், ஏன்டா இப்படி கன்ஃபியூஸ் பண்ணி விட்றாருன்னு தோணும். ஓகே, இதுன்னா உங்களுக்கு தெரியும், ஆர்த்தோ நார்மல் பேஸ் செட்டாக இருக்கும்போது விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் ட்ரூன்னு சொல்லி கேட்குறாங்க. சொல்லுங்க பார்ப்போம், இது ட்ரூ ஆகும். அதான் இந்த இன்இக்வாலிட்டி ஈக்குவாலிட்டி கண்டிஷன் ஆகும்போது இது வந்து இஎன் வந்து கம்ப்ளீட்டாக இருக்கிறப்போ இது நடக்கும். ஸோ ஆப்ஷன் ஏ கரெக்ட், அவ்வளோதான். டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ ஈக்குவல் 0 வந்தால் 0 மஸ்ட் பிலாங்ஸ் டு ஸ்பெக்ட்ரம் ஆஃப் ஏ. ஏன்னா இன்வெர்டபிள் வராது, ஏன்னா டிட்டர்மினன்ட் 0 ஆகுதுன்னா அட்லீஸ்ட் ஒன் ஐக்கன் வேல்யூ 0 ஆகும். ஆல் த ஐக்கன் வேல்யூஸும் நான் 0, நன் ஆஃப் தி அபவ் ட்ரூ, ஃபால்ஸ். புரியுதுங்களா? இன்னொன்று ஸ்பெக்ட்ரம் ஆஃப் லிமிட் பாயிண்ட் செட்டு வந்து உங்களுக்கு என்ன ஆயிரும், 0 தான். அதே மைண்டில் வச்சுக்கோங்க. ஸோ ஒரு பவுண்டரி ஆப்ரேட்டர் எடுத்துக்கிறீங்க, லாம்டா பிலாங்ஸ் டு ஐக்கன் ஸ்பெக்ட்ரம் ஆஃப் டி இருந்தால் டி மைனஸ் லாம்டா வந்து நாட் இன்வெர்டபிளா பவுண்டா காம்பாக்டா, இது நாட் இன்வெர்டபிள் தான். அப்போ தான் சிங்குலராக இருக்கும், அப்போ தான் ஏக்கன் ரூட்ஸ் எக்ஸிஸ்ட் ஆகும். ஸோ இது போல் நிறையா இருக்கும். டெட்டர்மினன்ட் ப்ராப்பர்ட்டி கண்டிப்பாக இதை போட்டிருப்பீங்க, தப்பு, இதுவும் தப்பு தான். ஸோ டெட் ஆஃப் ஏபி ஈக்குவல் டெட் ஆஃப் ஏ டெட் ஆஃப் பின்றது கரெக்டு, நன் ஆஃப் தீஸ் பாயிண்ட்ஸ். இது போல் நிறைய இன்ட்ரெஸ்டிங் கொஸ்டின்ஸ் இருக்குங்க, நிறையா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், ஃபிங்கர் டிப்ஸில் வச்சுக்கோங்க. ஒரு கொஸ்டின்ஸ் பார்த்தோன்னே இதுக்கு தான் ஆன்சர் அடிச்சுட்டு போகணும். ஸோ கர்வேச்சர் இது டாஸ் இது அப்படியே கட்டிட்டு போகணும். ஓகே, ஸோ சாரி, கர்வேச்சர் வந்து இது தப்பு தான். கர்வேச்சர் a/a² + b², டார்சன் வந்து b/a² + b². இது வந்து ஹெலிக்ஸ், அதுக்கு கர்வேச்சர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு. ஓகே, இப்போலாம் நிறையா இருக்குங்க. ஸோ நிறையா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். சென்டர் ஆஃப் கர்வேச்சர் ஆஃப் த பிளேன் கர்வ் சொல்லி என்னன்றது கேட்குறாங்க. ஸோ கண்டுபிடிக்கும் பார்ப்போம். சென்டர் ஆஃப் கர்வேச்சர் ஃபார்ம் என்ன, x பார் ஈக்குவல் டு சொல்லுங்கள் x மைனஸ் சொல்லுங்கள் பார்ப்போம் 1 + y² y × 1 + y² y'. அதே போல் y பார் ஈக்குவல் டு y மைனஸ் 1 + y'² y'. ஸோ இதுதான், இது ரெண்டுத்தையும் போட்டிங்கன்னா சென்டர் ஆஃப் கன்வர்ஜன்ஸ் தெரியும், சென்டர் ஆஃப் கர்வேச்சர்ன்றது தெரியும். இது போல் நீங்கள் எதையுமே மறக்கக்கூடாதுங்க. சாதாரணமாக எல்லாத்தையும் படிச்சுட்டு திரும்ப ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். கண்டிப்பாக நம்ம எக்ஸாமில் சக்ஸஸ் பண்ணிவிட்டு போயிட்டே இருக்கலாம். ஓகே, நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். டெஸ்ட் பேட்ச் இமீடியட்டாக ஜாயின் பண்ணுங்கள். அடுத்த 6 days நல்லா ஒர்க் அவுட் பண்ணிங்கன்னா கம்ப்ளீட்டாக உங்களால் டெஸ்ட் பேட்ச் கவர் பண்ண முடியும். டெஸ்ட் கொஷின்ஸை ரிசீவ் பண்ணிட்டு டெஸ்ட் கொஷின் மட்டும் அகைன் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், நிறையா நீங்கள் கற்றுக்கலாம். ஓகே ஃபைன். உங்களுக்கு ஒரு ஃப்ளோ வரணும், படப்படன்னு ஓடிக்கிட்டே இருக்கணும். கொஷின்ஸ் பார்த்தோன்னே ஸ்டாப் ஆகவே கூடாது, தட்டுன்னு தட்டிக்கு போயிட்டே இருக்கணும். அந்த ஃப்ளோ உங்களுக்கு வரணும். அப்போனா டெய்லி கொஸ்டின் ப்ராக்டிஸில் இருக்கணும். இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா யூஜி டிஆர்பி டெஸ்ட் பேட்ச் கொடுத்துட்ருக்கேன், காலேஜ் டிஆர்பிக்கு டெஸ்ட் பேட்ச் போயிட்டுருக்கு.
ஸோ இமீடியட்டாக டெஸ்பேச்சில் ஜாயின் பண்ணுறவங்க ஜாயின் பண்ணிக்கலாம். என்னோட நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்கள், டீட்டெயில்ஸ் சொல்லிடுறேன். 9384686847. நிறைய கிளாஸஸ் கொடுப்பேன். ஸோ நீங்கள் கிளாஸஸும் ஃபாலோ பண்ணிக்கலாம். ஓகே, என்னுடைய கான்டாக்ட் நம்பர் பார்த்தீங்கன்னா 9384686847. ஓகே, இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள், உங்களுக்கு டீட்டெயில்ஸ் ஷேர் பண்ணுறேன். UGTRB, காலேஜ் டிஆர்பி இந்த 2 டெஸ்பேட்ச் போயிட்டுருக்கு. இமீடியட்டாக டெஸ்பேட்சை ஜாயின் பண்ணுங்கள். போத் டிஸ்கிரிப்டிவ் அப்ஜெக்டிவ் அவைலபிளாக இருக்குது. ஸோ காலேஜ் டிஆர்பி எக்ஸாம் நடக்குமா? அது நடக்கிறது தான் டிஎன்செட் ரிசல்ட் விட்டுருக்காங்க. ஸோ கண்டிப்பாக எக்ஸாம் நடக்கும். ஸோ எக்ஸாமில் நல்லா பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கணுன்னா முன்னாடியே நீங்கள் ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணிடுங்க. உங்களுக்கு வேறு லெவலில் சப்போர்ட்டாக இருக்கும். ஓகே, ஃபைன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.